வணக்கம் and welcome to Sattu Buttu Samayal. இன்னைக்கு Sattu Buttu Samayal நம்ம பார்க்க போற ரெசிபி முருங்கைக்காய் எறா வெச்சு ஒரு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எறா முருங்கைக்காய் தொக்கு செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் எறா வந்து இந்த மாதிரி நடு நரம்பு எடுத்து வெச்சுக்கணும். இதுல இந்த நரம்பு எடுக்கணும் ஃபர்ஸ்ட். இது பாருங்க, இங்க ஒரு நரம்பு இருக்கு, அதை எடுத்து க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் முருங்கைக்காய் ஒன்று, சோம்பு, காஞ்ச மிளகாய், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து இது தனியா மிளகாய் ரெண்டு சேர்த்து அரைச்சி வச்சது. தனியா மிளகாய் ஜீரகம் சேர்த்து அரைச்ச வீட்டில் அரைச்ச தூள் இது. புளி தண்ணி, சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நான், பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன், பூண்டு, இஞ்சி, தக்காளி 2, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. வந்து கடாயில் எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது, வெறும் எறா மட்டும் போட்டு அந்த தண்ணி வற்ற விடணும். அது ஒரு 2 நிமிஷம் தண்ணி வற்றட்டும். எறாலேருந்து இந்த மாதிரி தண்ணி வெளியே வரும். இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இது இருக்கட்டும். இந்த தண்ணி எல்லாம் வற்றினதுக்கப்புறமா அந்த மசாலாவில் வந்து இந்த எறா ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ பாருங்க, இந்த எறாவில் நம்ம தண்ணி எதுவுமே விடலை, வெறும் கடாயில் இந்த போட்ட எறா தான் இது. இவ்வளோ தண்ணி இதிலேருந்து வெளியே வருது. ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த கிரேவியில் சேர்க்கும் போது வந்து எறா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எறா வந்து நல்லா சுருங்கிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே ரொம்ப வேக விட வேண்டாம். இப்போ எடுத்துடலாம். நம்ம சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு எல்லாமே போட்டு நல்லா சாப் பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணிடலாம். தனித்தனி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும் அவசியம் இல்லை. இதில் வந்து நான் இஞ்சி கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன், பூண்டு தான் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு வந்து 15லேருந்து 20 பல் வரைக்கும் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாமே சாப்பரில் போட்டு ஒரு சுற்றிட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். சாப் பண்ண வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே இதே சாப்பரில் போட்டு இப்படி ரெடி ஆகிருக்கு. தனித்தனி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கணும் அவசியம் இல்லை. இது வந்து ஈஸியாக ஆகிடும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இப்போ சட்டி வச்சாச்சு. இதில் வந்து எண்ணெய் ஊற்றலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள். இது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பெல்லாம் தாளிக்கணும். எல்லாம் காயிட்டும். சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது எல்லாத்தையும் போட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டும். மீன் குழம்பு, எறா இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம மண்சட்டி யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புளி தண்ணி ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். நான் வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் எப்பவுமே. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணால் போதும். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா இது மேஷ் ஆகி வரட்டும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, ஒன்று போல் சேர்ந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து முருங்கைக்காய் போடுங்க. ஒரே ஒரு முருங்கைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் நான். முருங்கைக்காய் வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் முருங்கைக்காய் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணலாம். வந்து நல்லா எண்ணெய் அதை வதங்கிடுச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். இந்த மிளகாத்தூள் வந்து மல்லியும் மிளகாய் ஒரே ஈக்குவலாக போட்டு அரைச்ச தூள். நீங்கள் உங்கள் வீட்டில் எது யூஸ் பண்ணுவீங்களோ அந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 ஸ்பூன் போடுறேன். ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் 2 காஞ்ச மிளகாலாம் போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு அப்புறம் ஆட் பண்ணலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இதையும் நல்லா வதக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இந்த ஸ்மெல், பச்சை ஸ்மெல் எல்லாம் போட்டோம். நல்லா மிளகாத்தூள் மல்லித்தூளோட ஸ்மெல் போகட்டும். இப்போ அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி தான் ஊற்றுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இல்லை. இது போட்டு இது ஒரு நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா எறாவை ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணணும். இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்புறமா கிரேவி வரணும். அதுக்காக ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு கொதிக்க விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
உப்பு வந்து தேவையான அளவு. இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற உப்பு வந்து கல் உப்பு வந்து வறுத்து பொடிச்ச உப்பு தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இறாவை ஆட் பண்ணி 2 நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணால் நம்மளோட தொக்கு ரெடி ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கட்டும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறாவை ஆட் பண்ணலாம். இறா ஆல்ரெடி நம்ம வந்து வதக்கிட்டோம். ஸோ ரொம்ப வேக விடாதீங்க. ஒரு 2 நிமிஷத்தில் வதங்கினா, இல்லைன்னா இறா வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து உப்பு காரம் எல்லாமே இதில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்மளோட தொக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ இறா போட்டு இந்த மசாலாவோட நல்லா சேர்ந்து வெந்துடுச்சு. முருங்கைக்காவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட இறா முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட இறா முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரைஸ் வெரைட்டிஸ் கூடயும் போகும். சப்பாத்தி, தோசை அது கூட தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.